Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி அக்கவுண்ட்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில டாபிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருமே புதுசு லெவல்த் ஸ்டாண்டர்ட் வரக்காட்டியும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் தெரியணும். அக்கௌண்டன்சினா என்ன, லைக் ஜஸ்ட் லைக் இன்ட்ரடக்ஷன். ஸோ நான் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு நான் பண்ணல. ஓகே, ஸோ பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸ்டார்டிங் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஸோ எது மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அது மாதிரி நம்ம படிக்க போகிறோம். ஜஸ்ட் லைக் அ ஃபவுண்டேஷன். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் லைக் அ ஃபவுண்டேஷன். ஓகே, ரைட். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், ட்ரான்சாக்ஷன்னா எனி கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இன்வால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது வந்து ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸில் வந்து பேமெண்ட், சேலரிஸ் பே பண்ணுவாங்க, ஓகே, ரெண்ட்டு பே பண்ணுவாங்க, கமிஷன் ரிசீவ் பண்ணிக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக. ஸோ எது பண்ணாலும் தட் இஸ் கால்டு ஏ ட்ரான்சாக்ஷன். கடனாக விற்பாங்க, கடனாக வாங்குவாங்க, காசாக கொடுப்பாங்க, காசாக விற்பாங்க, லைக் காசுக்கு விற்பாங்க, லைக் எது இருந்தாலும் அது வந்து ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸில் ஃபுல்லாகவே ட்ரான்சாக்ஷன் பேஸ் மேலே தான் இருக்கும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ நம்ம அக்கௌண்ட்ஸில் ஃபுல்லாக பண்ணுறது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம்னால் நான் சொன்னேன் ஆல்ரெடி, ரெக்கார்டிங் ஆஃப் போத் ஆஸ்பெக்ட், தட் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட். இது என்னப்பா டெபிட், இது என்னப்பா கிரெடிட்டு. டெபிட் அண்ட் கிரெடிட்னா என்னென்னாக்கா, லைக் நம்ம ஒன்று ரெக்கார்ட் பண்ணுறப்ப எதனால அது ரெக்கார்ட் ஆச்சு. ஓகே, ரெண்டுமே வந்து அந்த ரீசன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஷ் பே பண்ணிங்க, கேஷ் நீங்கள் எதுக்கு பே பண்ணிங்க. ஓகே, ஸோ சப்போஸ் நான் கேஷ் வந்து சேலரிக்கு பே பண்ணேன். ஸோ வை டிட் யூ பே த கேஷ் ஃபார் சேலரிஸ். ஸோ சேலரிஸும் ரெக்கார்ட் பண்ணுவீங்க, கேஷும். சேலரிஸ் நான் கட்டிட்டேன், கேஷ் போச்சு. ஓகே, கேஷ் ஹவ் கான் அவுட். ஓகே, ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ எதனால் நீங்கள் கேஷ் பே பண்ணீங்க, சேலரிஸ்னால பே பண்ணீங்க, சேலரிஸ் கட்டினீங்க, கேஷ் போச்சு. ஸோ இது ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணி. சப்போஸ் நீங்கள் ரெண்ட் ரிசீவ்டுன்னு சொல்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எது வருது, கேஷ் வருது. ஓகே, ஸோ உங்களுக்கு கேஷ் வருது, எதனால கேஷ் ரிசீவ் ஆச்சு, ரெண்ட்னால. ஸோ இது மாதிரி ரெண்டுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் தட் போத் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஏ டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் தான் ஃபுல்லாக நம்ம அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேஸ் மேலே தான் இருக்கும். ஓகே, ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து சிம்பிளாக சொன்னேன்னாக்கா, வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். ஸோ நீங்கள் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சாப்டர் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கவனித்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்கள் நோட் புக்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஓகே, உங்கள் நோட் புக்ஸில் வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ திரும்ப வீடியோ பார்க்க வேண்டாம். நீங்கள் நோட் புக் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம், லைக் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண. ஸோ இது வந்து வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும்தான். ஓகேவா, ஸோ நான் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் ஆஃப், இந்த கான்செப்ட் வச்சு நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிறையா இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் வில் ஃபாலோ திஸ் ஒன். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னாக்கா, ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ணணும். டெபிட் ரூலும் ரெக்கார்ட் பண்ணணும், கிரெடிட் ரூலும் ரெக்கார்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, ரைட். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். கமென்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் சொல்லலாம். லைக் கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹80,000. ஓகே, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். 80,000 வச்சு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளது என்ன ரூல் இது, வாட் கம்ஸ் இன், வாட் goes out. what comes in, what goes out. கரெக்டாக. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், பிஸ்னஸில் அக்கௌண்ட்ஸில் வந்து பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. கரெக்டாக, பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. ஸோ எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணணும், தவிர பிஸ்னஸ் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்குறாங்க. கரெக்டாக, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, 80,000 காசு கொடுக்குறாங்க. ரைட். ஸோ பிஸ்னஸ் மேன் வந்து கடனாக கொடுக்குறாங்க. கரெக்டாக, பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு கிரெடிட்டார் மாதிரி தான் நம்ம பிஸ்னஸில். ஓகே, கடன் கொடுத்தவங்க. பிஸ்னஸ் மேன் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து கடன் கொடுக்குறாங்க, பிஸ்னஸ்க்கு வந்து காசு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக, பிஸ்னஸ்க்கு வந்து கேஷ் வருது. ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்லோகன் தான், வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். பிஸ்னஸ்க்கு காசு வருதா, காசு போதா, காசு வருது. வாட் இஸ் கம்மிங் இன், கேஷ். பிஸ்னஸ்க்கு காசு வருது. எதனால் காசு வருது, capital. Because now starting is any investment or any commence business, இது start பண்ணாலும் businessல வந்து will call it as what,
கேபிட்டல் பிஸ்னஸ்மேன் எது இன்வெஸ்ட் பண்ணாலும் வில் கால் இட் ஆஸ் கேபிட்டல். இது ஞாபகம் வச்சுங்க. பிஸ்னஸ் வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். எதனால கேஷ் வருது கேபிட்டல். அவ்வளோதான். ஓகே ஸோ இது டெபிட் ரூல் அண்ட் கிரெடிட் ரூல். ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் வந்து கம்பெனி, பிஸ்னஸ்மேன் வந்து பர்சன். எல்லாமே பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணணும் தவிர பிஸ்னஸ்மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணக்கூடாது. ஓகே ஸோ இதில் வந்து பிஸ்னஸ்மேன் வந்து பிஸ்னஸ்க்கு காசு கொடுக்குறாங்க. ஸோ பிஸ்னஸ் இஸ் ரிசீவிங் வாட் கேஷ். ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். எதனால கேஷ் வந்துச்சு கேபிட்டல்னால. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். வாட் இஸ் அதர் ரீசன் கேபிட்டல். இது கோஸ் அவுட்டால் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கேட். கமர்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் வருது கேபிட்டல். எதனால கேஷ் வருது கேபிட்டல். அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் டிபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். டிபாசிட்டட் கேஷ் வேணும். நான் வந்து பேங்க் போகிறேன். ஓகே நான் பேங்க்கு போய் காசு போடுறேன். ஸோ காசு வருதா காசு போதா காசு போகுது. வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். எங்கே போகுது பேங்க். முடிஞ்சிச்சு. ஸோ வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். ரைட். டிபாசிட் கேஷ் டிபாசிட் பண்ணுறேன். நான் கேஷை எடுத்துகிட்டு போய் எங்கே டிபாசிட் பண்ணுறேன் பேங்க்கில் போடுறேன். ஸோ என் கையிலேருந்து காசு போகுது கரெக்டாக. வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். ஸோ கேஷ் கோயிங் அவுட். எங்கே போகுது கேஷு பேங்க்கு. அவ்வளோதான். ஓகே இது ஆக்சுவலி நான் பிரின்சிபல்ஸோடு சொல்லிக் கொடுக்கணும். டெபிட் ரியல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு paid salaries by cash ₹5000. ஸோ சேலரிஸ் இருக்குது கேஷ். ஓகே ஸோ கேஷ் நான் பே பண்ணுறேன் கரெக்டாக. சேலரிஸில் பே பண்ணுறேன். வாட் இஸ் கம்மிங்கா கோயிங்கா கேஷ். சேலரிஸ் நான் பே பண்ணுறேன். கேஷ் இஸ் கோயிங் அவுட் கரெக்டாக. வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். எதனால கேஷ் போகுது சேலரிஸ் பே பண்ண. ஓகே ஸோ சேலரிஸும் கேஷும் முடிஞ்சிச்சு. ஓகே வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். கேஷ் பே பண்ணுறேன். எதனால கேஷ் பே பண்ணுறீங்க சேலரிஸ் பே பண்ணுறதுனால தான் கேஷ் போகுது. ஓகே நெக்ஸ்ட்டு paid electric charges by cash. ஸோ கேஷ் வருதா போதா கேஷ் வந்து போகுது. ஸோ வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். எதனால கேஷ் போகுது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுறதுனால. ஓகே தட்ஸ் இட். எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் கமிஷன் ரிசீவ்ட் இன் கேஷ். ஸோ கமிஷன் உங்களுக்கு கையில் வருது காசு வருது. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ் வருதா போதா கேஷ் வருது. வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். வாட் கோஸ் அவுட் எதனால் கேஷ் போகுது கமிஷன் பே பண்ணுறதுனால கமிஷன் ரிசீவ் பண்ணுறதுனால. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் நம்ம இப்படி யோசிக்கணும். நம்மளுக்கு கமிஷன் வருது இல்லை கமிஷன் நீங்கள் காசு வருதா காசு போதா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம யோசிக்கணும். வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ். எதனால் கேஷ் வருது கமிஷனால். ஓகே ரைட். நெக்ஸ்ட் பாட் ஃபர்னிச்சர். பாட் ஃபர்னிச்சர்னா வாட் இஸ் கம்மிங். பாட் ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் நீங்கள் வாங்குறீங்க கேஷு. ஓகே ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் ஃபர்னிச்சர். வாட் இஸ் கோயிங் அவுட் கேஷ். ஸோ ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங் இன் கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் சோல் பில்டிங். ஸோ பில்டிங் அண்ட் கேஷ். பில்டிங் வருதா போதா பில்டிங் போகுது. கேஷ் வருதா போதா வருது. வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ் இஸ் கம்மிங் இன். வாட் இஸ் கோயிங் அவுட் building is going out. So what is going out building is going out. What is coming in cash is coming. Okay right. Next commission received by check. இங்கே செக்குன்னு சொன்னாக்கா இப்போ எல்லாமே கேஷு நம்ம படித்தோம் ரைட்டா. இப்போ வந்து செக்குன்னு சொன்னாக்கா அந்த செக் பிளேஸில் நம்ம பேங்க்குன்னு போடணும். பிகாஸ் செக் நீங்கள் எங்கே போடுவீங்க பேங்க்கில் தான் போடுவீங்க கரெக்டாக. ஸோ எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் செக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாக்கா நீங்கள் அந்த ரெக்கார்டிங் வந்து செக்குன்னு போடக்கூடாது. என்ன போடணும் பேங்க்குன்னு போடணும். அவ்வளோதான். ஓகே ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் பேங்க். ஓகே ஸோ கமிஷன் ரிசீவ்ட் பை செக். ஸோ கமிஷன் உங்களுக்கு வருது. ஓகே தட் இஸ் என்ன வருது உங்களுக்கு செக் வருது. செக் கொடுக்குறாங்க கரெக்டாக. கேஷ் கொடுக்காம செக் கொடுக்குறாங்க. எதனால செக் கொடுக்குறாங்க கமிஷன் பே பண்ணுறதுனால கரெக்டாக. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன் செக்கு. எதனால் வருது கமிஷன்னால் கரெக்டாக. வாட் இஸ் கம்மிங் இன் செக்கு. செக் பிளேஸில் என்ன போடுவீங்க பேங்க்கு. அவ்வளோதான். ஓகே ரைட். paid office rent through ECS. That is
எலக்ட்ரானிக் கிளியரன்ஸ். ஓகே, இது வந்து பேங்க் ரிலேட்டட் தான். ஸோ பேங்க்ஸில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, தட் இஸ் கால்ட் இசிஎஸ். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு என்னோடய இதில் படிச்சிருப்போம் ட்ரான்சாக்ஷன்ஸில். ஸோ paid office rent through ECS rupees 6,000. ஓகே, ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ரெண்ட் பே பண்ணுறீங்க. ஸோ த்ரூ இசிஎஸ், ஐ மீன் நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. கேஷ் வருதா போகுது கரெக்டாக. கேஷ் போகல, நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, இசிஎஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஓகே, நெட் பேங்கிங் எப்படி அது மாதிரி. ஓகே, ஸோ எதனால் நீங்கள் இது பண்ணுறீங்க, ரெண்ட், ஆஃபீஸ் ரெண்ட் கட்டுறீங்க கரெக்டாக. ஆஃபீஸ் ரெண்ட் கட்டுறதுனால நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட் த்ரூ வாட், த்ரூ எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், ரைட், தட் இஸ் பேங்க்குன்னு போடுவீங்க. ஓகேவா. இசிஎஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இது எது கொடுத்தாலும் பேங்க் ரிலேட். நம்ம லாஸ்ட் டைம் படிச்சுக்கோ ட்ரான்சாக்ஷன்ஸு. ஓகே, அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எது வந்தாலும் யூ ஹேவ் டு ரெக்கார்ட் வாட், யூ ஹேவ் டு ரெக்கார்ட் இட் ஆஸ் பேங்க். ஓகே, பேங்க் ரிலேட்டட் எது வந்தாலும் நீங்கள் வந்து பேங்க்குன்னு ரெக்கார்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து பே பண்ணுறேன். வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ் இஸ் கோயிங் அவுட். என்னோட காசு தான் போகுது. எது வழியாக போகுது, பேங்க் வழியாக போகுது. ஸோ இசிஎஸ் வழியாக தட் இஸ் பேங்க். எதனால பே பண்ணுறீங்க, ஆஃபீஸ் ரெண்ட், தட் இஸ் ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் பேங்க். இது டபுள். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பே டு சுரேஷ். ஓகே, பே டு சுரேஷ் rupees 9,700. ஸோ நீங்கள் பே பண்ணுறீங்க. கேஷ் வருதா கேஷ் வந்து போகுது கரெக்டாக. கேஷ் வந்து போகுது. வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ். எதனால கேஷ் போகுது, சுரேஷ்க்கு பே பண்ணுறதுனால. ஃபினிஷ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் சுமன் கிட்டேருந்து நீங்கள் கேஷ் ரிசீவ் பண்ணிக்கிங்க. கேஷ் வருதா கேஷ் இஸ் கம்மிங், ரைட். கேஷ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் வருது. எதனால கேஷ் வருது, சுமன் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக் பே டு ராம். செக் சொன்னாவே நான் என்ன சொன்னேன், பேங்க்குன்னு போடணும்னு சொன்னேன். ஓகே, செக் வருதா செக் வந்து கோயிங் அவுட் கரெக்டாக. யூ ஆர் செக்கிங், செக் போகுது. வாட் கோஸ் அவுட், செக் போகுது. செக் பிளேஸில் என்ன போடுவீங்க, பேங்க்குன்னு போடுங்க. யாருக்கு கட்டுறீங்க, ராம்க்கு. வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட். வாட் இஸ் கோயிங் அவுட், செக் நீங்கள் தான் பே பண்ணுறீங்க ராம்க்கு. செக் இஸ் கோயிங் அவுட் கரெக்டாக. ஸோ என்ன செக் பே பண்ணிங்க, என்ன மென்ஷன் பண்ணுவீங்க, பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ வாட் கோஸ் அவுட், பேங்க். வாட் கம்ஸ் இன், ஐ மீன் யார், ஹூ இஸ் ரிசீவிங் இட், ராம். ஹூ இஸ் ரிசீவிங், ராம், ரைட். செக் ரிசீவ் ஃப்ரம் குமார். ஸோ செக் ரிசீவ் பண்ணுங்க. வாட் இஸ் கம்மிங் இன், செக் வருது நம்மளுக்கு. ஓகேவா. செக் வாட் இஸ் கம்மிங் இன், செக்னா என்ன சொல்லுனேன், பேங்க்குன்னு போடு. யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, குமார்கிட்டேருந்து. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் சோல் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஓகே, சோல் கூட்ஸ் ஃபார் கேஷ். இங்கே வந்து கூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கூட்ஸ் வருதா வாட் இஸ் கோயிங் அவுட், கூட்ஸ் கரெக்டாக. வாட் இஸ் கம்மிங் இன், கேஷ். அவ்வளோதான். வாட் இஸ் கோயிங் அவுட், கூட்ஸ். வாட் இஸ் கம்மிங் இன், கேஷ். ஸோ வாட் இஸ் கம்மிங் இன், கேஷ். வாட் இஸ் கோயிங் அவுட், கூட்ஸ். நீங்கள் கூட்ஸ்ன்னு இங்கே போடக்கூடாது, நம்ம சேல்ஸ்ன்னு பண்ணணும். இது ஞாபகம் வச்சுங்க. நம்ம கூட்ஸ் தான் வெளியில் போகுது, ரைட். ஆனால் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க. ஸோ சேல்ஸ் போட்டதுனால நீங்கள் கூட்ஸ் பிளேஸில் எப்போயுமே சேல்ஸ் இல்லாட்டி பர்ச்சேசஸ் ரெண்டு தான் வரும். நம்ம சோல் கூட்ஸு அப்படின்னாக்கா சேல்ஸு, பர்ச்சேஸ் கூட்ஸுனா பர்ச்சேசஸ் அப்படி தான் போடணும். ஓகே, கூட்ஸுன்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. கூட்ஸ் வருதா கூட்ஸ் வருது கரெக்டாக. எது போகுது, கேஷ் போகுது. எது வருது, கூட்ஸ் வருது. எது போகுது, கேஷ் போகுது. ஸோ கூட்ஸ்னால் என்ன சொன்னால் பர்ச்சேஸஸ் சொன்னதுனால நீங்கள் பர்ச்சேஸஸ் தான் போடணும், கூட்ஸ்ன்னு போடக்கூடாது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, கேஷ் போகுது. வாட் இஸ் கம்மிங் இன், கூட்ஸ். வாட் இஸ் கோயிங் அவுட், கேஷ், ரைட். நெக்ஸ்ட் சோல் கூட்ஸ் டு ஜான் ஆன் கிரெடிட். கிரெடிட்னா என்ன சொன்னேன், கடன் கரெக்டாக. கிரெடிட்னா என்னது, கடன். சேல்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, சேல்ஸ் பண்ணுறீங்க, கிரெடிட்டில் பண்ணுறீங்க கரெக்டாக. சேல்ஸ் பண்ணி கூட்ஸ் வருதா கூட்ஸ் வந்து போகுது கதா, ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கம்மிங் இன், இங்கே கேஷும் வரல, செக்கும் வரல. என்ன வந்தது, இவங்க பிளேஸில் என்ன போடணும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜானை டெட்டார்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் போட்டுடணும். காசு கட்டலைன்னா அவங்க பேரை போட்டுடணும். அவ்வளோதான், ஃபினிஷ், சிம்பிள். காசு கட்டினா காசு
போடுங்க, கேஷ்ன்னு போடுங்க. செக்கு கட்டினா பேங்க்குன்னு போடுங்க. ஓகே, எதுவுமே கட்டல, அவன் கிரெடிட்டில் வாங்கியிருக்கானா அவன் பேர் போட்டுருங்க. ஓகே, ஸோ வாட் கோஸ் அவுட் கூட்ஸ் ஆர் கோயிங் அவுட், தட் இஸ் சேல்ஸ். கரெக்டாக எதனால் யாருக்கு சேல்ஸ் பண்ணீங்க? ஜான் காசு கட்டல, அதனால அவங்க பேர் பண்ணுங்க. கடன்காரங்க நம்ம ஜென்ரலாகவே நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். கடனில் வாங்கினக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க? நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, காசு கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து உங்களை நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கேட்பாங்களா? ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு அந்த அக்கௌண்ட். கரெக்டாக நீங்கள் வந்து கடனாக வாங்கியிருக்கீங்க, நாளைக்கு வந்து கேட்பாங்க, உன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக ஜான் அக்கௌண்ட், சுமன் அக்கௌண்ட், ராம் அக்கௌண்ட், குமார் அக்கௌண்ட் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ இங்கே கடனாக வாங்கினதுனால அவங்க பேர் நான் மென்ஷன் பண்ணுவீங்க. என்னோடய பொருள் போகுது. கரெக்டாக நான் அது கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணுவேன். பொருள் போகுது. எப்படி போகுது பொருள்? எனக்கு வந்து கடனை வாங்கியிருக்கேன். யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? ஜான் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக, அதனால ஜான் பேர் நான் போடுவேன். ஓகே, ஸோ ரெண்டு அக்கௌண்ட்டும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். அதே கேஷாக நான் இமீடியட்டாக கேஷ் சேல்ஸ் பண்ணால் கேஷ் போட்டுப்பேன். செக்கை எனக்கு ரிசீவ் பண்ணிட்டேன்னா செக்குன்னு போட்டிருப்பேன். ஆனால் சேல்ஸ் பண்ணேன், பட் எனக்கு வந்து கடனாக தான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால அவங்க பேர் போடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஆன் கிரெடிட். இங்கே எவ்வளோ கடனில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பர்ச்சேசஸ் கூட்ஸ் வருதா போதா? கூட்ஸ் வருது. கரெக்டாக. காசு கொடுத்தானா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நான் தான் வாங்கியிருக்கேன். காசில் வாங்கியிருக்கேனா? இல்லை. கிரெடிட்டில் செக்கில் வாங்கியிருக்கேனா? இல்லை. எதில் வாங்கியிருக்கேன்? கிரெடிட்டில் வாங்கினதுனால என் பேர் வரும், பிரகாஷ். அவங்க பேர், யார்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அவங்க பேர் எழுதுவீங்க. திஸ் இஸ் பிரகாஷ் இஸ் அ கிரெடிட்டார். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங். தட் இஸ் பர்ச்சேசஸ். வாட் இஸ் எதனால? ஹூ இஸ்? யார்கிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? பிரகாஷ்கிட்டேருந்து. ஏன்? நீங்கள் கடனில் வாங்கியிருக்கீங்க, அதே நீ காசு கட்டியிருந்தாக்க அது வந்திருக்காது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு சோல் கூட்ஸ் ஃபார் செக். சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, செக்கை சேல்ஸ் பண்ணல, கூட்ஸை சேல் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் செக் ரிசீவ் பண்ணிக்கிங்க. வாட் இஸ் கோயிங் அவுட்? கூட்ஸ் கோயிங் அவுட். கூட்ஸ்னால் என்னது? சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக. வாட் இஸ் கம்மிங் இன்? என்ன பே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? செக்கு பே பண்ணியிருக்காங்க. செக்கு நான் என்ன சொன்னேன்? பேங்க்குன்னு மென்ஷன் பண்ண சொன்னேன். வாட் இஸ் கம்மிங் இன்? செக் இஸ் கம்மிங் இன். வாட் இஸ் கோயிங் அவுட்? கூட்ஸ் ஆர் கோயிங் அவுட். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் செக். பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணால் கூட்ஸ் வருமா போகுமா? கூட்ஸ் வரும். கரெக்ட். வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ். என்ன பே பண்ணிங்க? செக்காக பே பண்ணிங்க. செக்குன்னா என்னது? பேங்க். வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். வாட் இஸ் கோயிங் அவுட்? வாட் யூ ஆர் பேயிங்? யூ ஆர் பேயிங் அ செக். வாட் இஸ் கம்மிங் இன்? கூட்ஸ் ஆர் கம்மிங் இன். தட் இஸ் பர்ச்சேசஸ். வாட் இஸ் கோயிங் அவுட்? செக்குன்னா என்னது? பேங்க். ஓகே, ரைட். தயவு செஞ்சு நோட் புக்கில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட்டு withdrawn for personal use. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். இதான் பர்சனல் யூஸ்னால் ட்ராயிங்ஸ். பர்சனல் யூஸ்னால் என்னது? ட்ராயிங்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ் மேன் வேறு. கரெக்டாக. பிஸ்னஸ் மேன் என்ன? பர்சனல் யூஸ்க்கு காசு எடுக்கிறாங்க பிஸ்னஸ்லேருந்து, அது என்ன சொல்லுவாங்க? ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ எப்படி இந்த ஃபார்மேட் எப்படி சொல்லணும்? பிஸ்னஸ்க்கு காசு வருதா, காசு போதா? இவன் பிஸ்னஸ்மேன் காசு எடுக்கிறான் பிஸ்னஸ்லேருந்து காசு போகுது. கரெக்டாக. வாட் இஸ் கோயிங் அவுட்? கேஷ். புரியல? பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்லேருந்து காசு எடுக்கிறாங்க, தட் இஸ் கேஷ் இஸ் கோயிங் அவுட். எதனால் கேஷ் போகுது? பிஸ்னஸ்மேன் பர்சனல் யூஸ்க்கு எடுக்கிறான், தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ட்ராயிங்ஸ். ஓகே, ஸோ வாட் எதா பர்சனல் யூஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பென்ஸ், இட்ஸ் அ ட்ராயிங்ஸ். ஓகே, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ட்ராயிங்ஸ் டு கேஷ். அவ்வளோதான். நெக்ஸ்ட், வாட் இஸ் கோயிங் அவுட்? கேஷ்னு பர்சனல் யூஸ்க்கு காசு எடுக்கிறாங்க, அதனால காசு வெளியில் போகுது. நெக்ஸ்ட்டு withdrawn from bank for office use. பேங்க்லேருந்து காசு எடுக்கிறாங்க. ஓகே, பேங்க்லேருந்து என்ன எடுக்கிறாங்க? காசு எடுக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன்? பேங்க்லேருந்து காசு எடுக்கிறாங்க. வாட் இஸ் கம்மிங் இன்? கேஷ் இஸ் கம்மிங் இன். கரெக்டாக. எங்கேருந்து காசு வருது? பேங்க்லேருந்து காசு வித்ட்ரா பண்ணுறாங்க. ரைட். வாட் இஸ் கம்மிங் இன்? கேஷ். வாட் இஸ் கோயிங் அவுட்? பேங்க். ஸோ வாட் இஸ் கம்மிங் இன்? பேங்க்லேருந்து காசு எடுக்கிறாங்க. ஓகே, எங்கேருந்து எடுக்கிறாங்க காசு? பேங்க்லேருந்து. அவ்வளோதான். took loan from ஆந்திரா பேங்க். லோன் எடுத்துக்கிட்டா என்ன வரும் உங்கள் கையில்? காசு வரும். கரெக்டாக. ஸோ கேஷ். எங்கே லோன் வந்தது? பேங்க், ஆந்திரா பேங்க் லோன் எழுதணும். ஓகே, ஆந்திரா பேங்க் லோன்.
ஸோ வாட் கோஸ் அவுட் இங்கேருந்து வந்தது ஆந்திரா பேங்க் லோன் அக்கௌண்ட். அவ்வளோதான். லோன் எடுத்துருக்கீங்க, கடன் தான். உங்கள் கையில் காசு வருதுல்ல, வாட் இஸ் கம்மிங் இன் கேஷ், எங்கேருந்து வருது? ஆந்திரா பேங்க் லோன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் அவ்வளோதான். ரைட். ஐ திங்க் இந்த கொஞ்சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு இப்படி தான் இருக்கும். பர்ச்சேஸு, சேல்ஸு, ரிசீவ்டு, பே டு ரமேஷ், பே டு சுரேஷ், செக்கில் பே பண்ணும், கேஷில் பே பண்ணும், கடனில் பே பண்ணும். ஸோ இது மாதிரி நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நல்லா பாருங்கள். ஓகே, திரும்ப ஒரு வாட்டி பார்த்து நோட் புக்கில் தயவு செஞ்சு நோட் டவுன் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள் இந்த ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிறதுனால நமக்கு வந்து இது புதுசாக இருக்கும். டெஃபினட்டாக இது ரொம்ப புதுசாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஏன்னா டேரெக்டாக நான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணி இட்ஸ் அ வேஸ்ட். ஓகே. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட். தேங்க்யூ.